வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். நம்ம இப்போ மலை கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ ஏர்லி மார்னிங் நானும் எங்கள் அம்மாவும் ரெடியாகி வந்திருக்கோம். என்னம்மா மலை கோயில் போகலாமா? போகலாம். ஓகே. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் வாக் பண்ணாலே போதும், மலை அடிவாரத்துக்கு போயிடலாம். அங்கே போயிட்டு மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கெபி, அப்புறம் மலையில் என்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கவர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலை கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். ஸோ இது எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்ததே இந்த மண்டபத்தில் தான். இன்றைக்கி கூட ஏதோ கல்யாணம் நடக்க போகுது போல் இருக்குது. பயங்கரமாக இருக்குது ஸ்டேஜெல்லாம். மலை கோயிலுக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கீழே மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கெபி ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த கெபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்துட்டு ஒரு மலை ஏற ஆரம்பிச்சிடலாம். இந்த கெபி பார்த்திங்கன்னா மெடோனா மாதாவுக்கு உரிய கெபி. ஸோ மாதா ஸ்டேச்சுஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. அப்படியே சைடில் போனோன்னா இங்கே கிறிஸ்து ராஜாவோட ஸ்டாச்சு வச்சுருக்குறாங்க. நம்ம அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் மலையேற ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம வேண்டிட்டு நம்ம ஒரு கேண்டிலை இங்கே பற்ற வச்சுக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட கேண்டில் வச்சாச்சு. மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா புதுமை தண்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிணறு இருக்குது. இந்த கிணறுக்கு இப்போ தான் மூடியெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அங்கே தூக்கி பார்ப்போம் தண்ணி இருக்குதானே. ஓ மை காட், ஓகே தண்ணி இருக்குது. சுமார் ஒரு 100-150 அடி ஆழத்தில் நல்லாவே தண்ணி இருக்குது. மேலே மோட்டருக்கான பைப்ஸும் போட்டிருக்குறாங்க. பரவாயில்ல, இந்த ட்ரை சீசனில் நமக்கு இவ்வளோ தண்ணி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே இருக்கக்கூடிய கெபியில் நாங்கள் நல்லா ப்ரே பண்ணிட்டோம். அடுத்ததாக மலை ஏற போகிறோம். போகிறேன், நான் மட்டும் தான் போகிறேன். அம்மாவால் மலை ஏற முடியாது, அதனால் நான் மட்டும் தான் மலை ஏற போகிறேன். அம்மா கீழே வெயிட் பண்ணுவாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடலாம். இந்த மலையோட அழகை பாருங்கள், எவ்வளோ பெருசாக முழு பாறையாக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ராக்கால் உருவாக்கப்பட்ட மலை இது. ஸோ மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம். 1939ஆம் வருடம் மார்ச் மாதம் மாலை நேரம் 6 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்க திடீரென ஒரு ஒளி மலைக்குன்றின் மேல் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர சிறுவர்கள் வியப்புடன் அந்த பிரகாச ஒளியை நோக்க ஒரு பெண் தலையில் முக்காடு அணிந்து கொண்டு ஜெபமாலையோடு ஆலயத்தை நோக்கி தலை வணங்குவதையும் அந்த பெண்மணியின் பாதங்களுக்கடியில் தண்ணீர் வேகமாக செல்வதையும் கண்டனர். இதனை கண்ட 6 சிறுவர்களும் மலை மேல் ஏறி பார்க்க கால் தடங்களை கண்டனர். அதனை சுற்றி அடையாளமிட்ட சிறுவர்கள் கீழே ஊர் மக்களிடமும் அப்போதைய பங்கு தந்தை மரியான் சுவாமி அவர்களிடமும் கூறினார். இந்த மலையோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதா 6 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1939 திங்கட்கிழமை 23ஆம் தேதி மாலை நேரத்தில் நடந்திருக்கு. அதாவது சின்ன பசங்க இங்கே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ மலைக்கு மேலே ஒரு ஒளி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை போய் அந்த சிறுவர்கள் பார்த்துருக்காங்க. அந்த ஒளி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரியும் தலையில் முக்காடு அணிந்திருந்து கையில் ஜெபமாலை வச்ச மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட பாதத்தில் தண்ணீர் வேகமாக ஓடிட்டுருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்த்துருக்குறாங்க. 6 பேர் பார்த்துருக்காங்க. 6ல் ஒருத்தர் இன்றைக்குமே உயிரோடு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறதா தெரியல. முடிஞ்சால் நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் மலையோடைய ஃபஸ்ட்டு படி. இதை நம்ம தொட்டு கொண்டுக்கலாம். முழுக்க பாறையை செதுக்கி தான் இந்த படிகள் எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. ஸோ நான் அப்படியே ஹிஸ்ட்ரியை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அன்றைக்கி மாலையில் சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு உருவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த சின்ன வயசில் அவங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் அந்த சின்ன பசங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நடந்த இந்த நிகழ்வை அப்படியே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபாதர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு போய் சொல்லியிருக்கிறாங்க. ஃபாதர் நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக மாதா தான், இயேசுவின் தாய் தான், மாதாவை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பார்த்தது உண்மையிலே மாதாவாக இருந்தால் இன்றைக்கி நைட்டு நம்ம ஊரில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக மழையே பார்க்காத பூமியாக இது இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஊரில் இந்த ஃபாதர் சொன்ன ஒரு விஷயம், மாதாவை தான் நீங்கள் பார்த்தது உண்மையாக இருந்தால் இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு.
அதே மாதிரி அன்றைக்கி இரவு வந்து மழை பெஞ்சிருக்கு, பயங்கரமான மழை வந்து பெஞ்சிருக்கு. இதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா வந்தது மாதா தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது, இந்த ஊரால் நம்பப்படுகிறது. அதுக்காக தான் இந்த மலை உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கி நான் இந்த மலையில் ஏறி போயிட்டுருக்கிறேன். இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 100 படி ஏறி வந்துட்டேன். செம்மையாக மூச்சு வாங்குது. ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி நிறைய இது வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலுவை பாதையை நினைவுபடுத்துகிற விதமாக வந்து இதெல்லாம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா சிலுவை பாதை வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு மலையில் தான் வந்து சிலுவையை தூக்கிட்டு போவாங்க. நம்மளும் இப்போ வந்து ஒரு மலையில் தான் ஏறி போகிறோம். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா படி வந்து 2ஆக பிரியும். இந்த சைடு வந்து ஒரு கெபிக்கு போகிற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த படியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இது தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இதுவுமே வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து வெறும் மலையாக தான் இருந்துச்சு. வந்து வெறும் மலையில் தான் வந்து ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மக்கள் பயன்பாட்டுக்காக ஈஸியாக வந்து இந்த மாதிரி கல்வெட்டு மாதிரி செதுக்கி இந்த படியெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இங்கேருந்து ஊரோட ஏரியல் வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்னும் மேலே போய் பார்த்தா இன்னும் பயங்கரமாக சூப்பராக இருக்கும் ஊர். நான் காட்டுறேன் பாருங்கள். பாத்துல போகலை சிமெண்ட் படியில், நம்ம இந்த கல்படி ஃபஸ்ட்டு இருந்த அந்த வழியாகவே மேலே நம்ம ரீச் பண்ணலாம். ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. சின்னதாக தான் இருக்குது படியோட அளவு. ரொம்ப வந்து சரிவாகவும் இருக்குது. பார்த்து பக்கத்தில் இருக்கிற கைப்பிடியை வந்து பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து சேஃபாக ஏறணும். காலையில் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் மலை ஏறி வந்துட்டேன். பார்த்திங்கன்னா செம்மையாக மூச்சு வாங்குது, ரொம்ப வேர்க்குது கூட. வா, இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம ஊர் பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சர்ச், அது இதுதான். இதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலாம். ஸோ ஊர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. மாதாவோட கால் தடம் பதிஞ்ச இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், மாதா பொற்பாதம் பதிந்த இடம். அதுக்கு மேலே வந்து இப்போ இந்த மாதிரியெல்லாம் கெட்டி க்ளோஸ்டாக கம்பி கண்ணாடியெல்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த இடம் இல்லை, கீழே இங்கே பாருங்கள், இதுதான் அந்த இடம். இங்கே பாருங்கள், மாதா கால் தடம் பதிஞ்ச இடம். அதை தான் வந்து இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே அடிக்கடி வந்து ஆயில் ஊற்றிட்டே இருப்பாங்க. இதோடு இந்த மலை பயணம் வந்து முடிய போகிறது இல்லைங்க, இன்னும் இருக்குது. இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. வாங்க மேற்கொண்டு மலை ஏறுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ரூஃப் எல்லாமே போட்டு ஏதாவது சிறப்பான டேஸில் வந்து இங்கே மலை கோயில் வந்து மாஸ் வைப்பாங்க. அதுக்கு தான் வந்து இந்த ஏரியா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த மக்கள் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. இதுதான் வந்து கொடிமரம். திருவிழா டைமில் வந்து மலை கோயில் திருவிழா டைமில் வந்து இங்கே கொடி ஏற்றுவாங்க. வாவ், இங்கேருந்து கீழே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு வியூ, பயங்கரமாக இருக்குல்ல. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் வந்து மரம் இருக்கும். இங்கேருந்து கனெக்ட் பண்ணுற விதமாக வந்து அங்கே சின்ன குன்றுகள் கொஞ்சம் இருக்குது. இங்கே ஒரு கெபி இருக்குது, அங்கேயும் ஒன்று இருக்குது. அங்கே எல்லாமே நம்ம போய் பார்ப்போம். மாதாவுக்கு வந்து யாராவது வந்து புடவை வந்து காணிக்க கொடுக்குறதா இருந்தால் அது வந்து இந்த பாக்ஸில் வந்து போட்டுக்கலாம். யாராவது தெரியாமல் இதுக்குள்ளே காசு வேறு போட்டிருக்காங்கங்க. இல்லை, புடவை மட்டும்தான் போடணும். இங்கேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே வந்து நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்காக நல்ல தண்ணி வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. தண்ணி வருதான்னு பார்க்கலாம். வாவ், தண்ணி வருதுங்க. மோர் தண்ணி குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் லைட்டாக சால்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் குட். மலையில் வந்து தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், குடிச்சிக்கலாம், தப்பில்லை. அகைன் ஒரு 100-200 படி நம்ம ஏற வேண்டியது இருக்குது அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு. ஃபைனலி இங்கே மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒரு கெபி இருக்குது மாதாவோடது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவர் இருக்கும். இது வந்து போலீஸ் ஃப்ரீக்குவென்சிக்காக யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. சுற்றி பாருங்கள், இந்த ஏரியாவில் நிறைய காத்தாடிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். விண்டு மில்ஸ் இந்த சைடு நிறையா இருக்குது. விண்டு மில்ஸ்
நம்ம ஊர் பேர் வந்து கள்ளிக்குளம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து பெரிய குளம் வந்து ஒன்று இருக்குது. அந்த குளத்தை சுற்றி நிறைய கள்ளி செடிகளெல்லாம் இருக்கும். அதனால் அன்று முதல் இன்று வரை கள்ளிக்குளம் என்று அன்போடு அழைக்கப்படுகிறது. அந்த குளம் அங்கே தெரியுது பாருங்கள், அங்கே தெரியுதா? இதோ அங்கே தெரியும் பாருங்கள், தண்ணி கூட இருக்குது இந்த சீசனில். வாவ், பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 2 கெபிகள் இருக்குதுன்னு. அது 1 2 ரெண்டுக்கும் வந்து நம்ம பயணத்தை கன்டினியூ பண்ணலாம். அதுக்கு வந்து மலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அப்புறம் இதுக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வரணும்னு நினைக்கிறேன். போகலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்து போகுது. இந்த பாத்து வழியாக அப்படி போனோன்னா மலையோட இன்னொரு சைடு வழியாக, பேக் சைடு வழியாக நம்ம வந்து கீழே இறங்கிடலாம். நம்ம வந்த வழியாக போக தேவையில்லை. இப்படியும் போய்க்கலாம், இல்லைனா வந்த வழியாகவும் போகலாம். இப்போ நம்ம இந்த கெபிக்கு போவோம். இடமே நல்லா ஸ்ட்ரேஞ்சாக பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு ட்ரெக்கிங். ஏர்லி மார்னிங் எனக்கு செம்மையாக மழை அங்கங்கே ஏறி இறங்கிட்டுருக்கிறேன். இப்போ இந்த படியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ரொம்ப பெரிய பெரிய படியாக இருக்குது. பெரிய பெரிய கல் வச்சு கட்டியிருக்கிறாங்க இந்த படி. பாருங்கள், பக்கத்தில் வந்துட்டுருக்குறோம். அங்கே வரைக்கும் போகணும். இங்கே வந்து கேட்டெல்லாம் தனியாக போட்டு வச்சுருக்குறாங்க. ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிடலாம். இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ஒன்று வந்து வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல. ஓகே, லெட்ஸ் ஓப்பன் த கேட். அப்பா, என்னமோ ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய பாறை. ஓ மை காட். இந்த பாறைக்கு நடுவில் இந்த பிரிட்ஜு. இப்போ இந்த பிரிட்ஜு மேலே தான் நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கரம். பா, ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இங்கே மாதா இருக்கிறாங்க. ஓ, இந்த கிளாஸ்லலாம் எழுதக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம மக்கள் கேட்குறதே இல்லைங்க. பாருங்கள் எப்படி ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இங்கேருந்து கூட ஊரோட வியூ வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இங்கேருந்து சர்ச்சுமே வந்து நல்லா பெருசாக தெரியுது. ஓகே, இப்போ வந்த வழியாக வந்து நம்ம ரிட்டர்ன் போயிட்டு அந்த கேட்லேருந்து நம்ம அப்படியே ரைட் எடுத்து அந்த இதுக்கு போவோம். இது ஒரு சேர் மாதிரி இருக்குது. விலக ஏறி உட்காந்துக்கலாம் நம்ம. செம்ம ராக் சேர். இந்த பிரிட்ஜு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல போல் இருக்குது. அப்படியே கான்க்ரீட் போட்டது அப்படியே இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு தெரில. போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி போகுது பாருங்கள். பார்த்து மேடு பள்ளம் சரிவு எல்லாம் தாண்டி. ஆனால் இந்த இங்கே படியே இல்லை பாருங்கள். அப்படியே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். செம்மையாக வேர்த்துருச்சு எனக்கு. அப்பா, ஒரு கேட் வச்சுருக்குறாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. ஜீசஸ் கிரைஸ்டோட நினைவு தான் வச்சுருக்காங்க இதில். பேக் சைடு வந்து கீழே போகலான்னு சொல்லியிருந்தாலே அது இந்த பார்த்து தான். இப்படியே இங்கே வந்து அப்படியே கீழே போய் அப்படியே அங்கே ரோடு ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம வீட்டுக்கு அப்படியே வந்து போய்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை கோயில் பயணம் வந்து நல்லா சிறப்பாக முடிஞ்சுது. எல்லா ஏரியாவும் வந்து மோஸ்ட்டாக கவர் பண்ணிட்டோம். மெயினாக வந்து மாதா வந்து காட்சி கொடுத்த அந்த இடம், அதுக்காக தான் இந்த மலை வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆனது. ஏன்னா அது கிறிஸ்டின்ஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்னு இல்லை, ஹிந்து முஸ்லீம் எல்லாருமே வந்து வருவாங்க. ஸோ இது வந்து ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு கிடையாது. எல்லாருமே வந்து இங்கே வரலாம், வந்து பார்க்க வேண்டிய ஒரு இது தான். நல்ல லொக்கேஷன் நல்லா இருக்குது. லொக்கேஷனுக்காகவும் நீங்கள் வந்து வரலாம். நல்லா அருமையான அமைதியான ஊர் இருக்குது, இதுக்காகவும் நீங்கள் வந்து வரலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஊரை பற்றி இன்னும் ஃபர்தராக வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye 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 bye.